இப்போ அம்மன் பாடல்கள்ல சிறப்பான பாடல்கள் உங்களுடைய பாடல் நான் நிறைய கேட்டிருக்கேன். சரி, நீங்க அம்மன் பாடல்கள் பாடும்போது ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, சாமி ஆடுறது நம்ம பார்த்துருக்கோம். ஆக நீங்க வந்து அந்த பாடல்கள் அம்மனையே கொண்டு வந்துருக்கீங்க. சரி, இப்போ கருப்பசாமி பாட்டு பாடினீங்கன்னா கருப்பனையே கொண்டு வந்துருக்கீங்க. மறந்து போன அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளை நீங்க வந்து மக்களின் முன்னிறுத்தி இந்த பாடல்கள் மூலம் கவர்ந்திருக்கக்கூடிய தன்மையை நான் உங்கள்கிட்ட பார்த்துருக்கேன். உண்மையிலேயே அதற்காக நான் பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த கலை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, குறையுது. பக்தி மார்க்கமும் இப்போ என்ன செஞ்சுட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா கடவுள் எங்க இருக்காருன்னு அவன் ஃபுல்லாக கடவுளா நினைக்கிறது 12 மணி மத்தியானம் போல 12 மணிக்கு கடவுளை ஒரு இடத்த தேடுதான். ஆக அப்படி போய்கிடக்கூடிய ஒரு மக்களை சிறப்பாக ஒரு இறை வழிபாட்டில் நீங்க கொண்டு வர்றது உண்மையிலே பெருமைக்குரியது. இப்போ ஒரு நேர் வந்து ஹலோ 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 எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊரு? எங்க இருந்து? கள்ளம்புள்ளி. கள்ளம்புள்ளி கடையநல்லூர் கிழக்க. என்ன வேலை பாக்குறீங்க சார்? சார் என்ன வேலை பாக்குறீங்க? சரி, இன்னைக்கு பொங்கல்லாம் சிறப்பா கொண்டாடுனீங்களா? இப்ப அண்ணன் வாசுநல்லூர் அண்ணாமலை குழுவினர் வந்திருக்காங்க. உங்களுடைய குலதெய்வம் எது சார்? உங்களுடைய குலதெய்வம் எங்க முருகனா? அப்ப முருகன் மேல ஒரு பாட்டு எடுத்து சொல்லுவோம். ஆமா, வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சரி 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 சரி. ஓ, நன்றியை தெரிவிச்சுக்கிட்டே. நன்றி 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 நன்றி. பாடுறீங்களா? பச்சை மயில் வாகன சரி, வெண்பொங்கல் வச்சீங்களா? வெண்பொங்கல் வெண்பொங்கலா? அதான் என்ன, வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் 2 வைக்கணும். ஆமா ஆமா ஆமா. அதனால நல்ல ஐயா பேரு? என் பேரு மாடசாமி பாண்டியன். சரி, நம்முடைய சாரல் டிவி சார்பா இன்னைக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கலாம். பலபத்திராமபுரம் ஐயா, இன்னைக்கு பலபத்திராமபுரத்துல எல்லாரும் சிறப்பா கொண்டாடினாங்களா? எல்லாம் சிறப்பா கொண்டாடணும். அண்ணன் வாசு அண்ணாமலை குழுவினர் அண்ணனை பாத்திருக்கீங்களா? ஆமா, அவருடைய பாடல்கள் பூரா ரொம்ப மிக அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த பாடல்கள், சினிமா பாடலை காட்டக்கூடாது. ஏன்னா அவர் புரோகிராம்ல வந்து ஒருத்தர் காட்டாரு, என்னடி ராக்கம்மா பாட்டு படிக்கணும். ஒரு பக்தி பாட்டு வேணும். உங்களுக்கு குருநாதர் எந்த குருநாதர்? உங்களுக்கு குருசாமி எது? திருச்செந்தூர் கடல் வந்து ஒரு பக்தி பாட்டு பண்ணு.
எல்லாம் கொண்டாடுனீங்களா? நல்லா கொண்டாடணும். நீங்க நல்லா கொண்டாடுறீங்களா? நல்லா கொண்டாடணும். அம்மா ஊர் எந்த ஊரு? பேர் என்ன? என் பேர் மணிஷா. வனிதா. எந்த ஊருமா? மேல நரிக்குடி. என்ன பேரு? மேல நரிக்குடி. மேல நரிக்குடி. எந்த பக்கம் இருக்காது அந்த ஊர்? எந்த பக்கம் இருக்கு? வன்னிக்குளம் சைடு. டிவி வால்யூமை குறைச்சுக்கோங்கம்மா, சவுண்ட் கேட்கும். வன்னிக்குளம் பக்கம். ஆமா ஆமா, மிக சிறப்பான ஊரு. நான் அந்த பக்கத்துல உள்ள காலேஜ் எல்லாம் படிச்சேன். அப்படியா? ஆமா. ஆனா நாரிக்குடி பார்த்திபன் ஊர்னு ராமநாதபுரம் மாவட்டம்னு நினைச்சிட்டேன் நானு. இல்ல இல்ல இல்ல, திருநெல்வேலி மாவட்டம். அம்மா என்ன படிக்கீங்க? காலேஜ். எந்த காலேஜ்? பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி. அதே காலேஜ்ல நான் படிச்சேன் பாத்தியாடா. ஆமா. நாங்க 89ல நான் தாமா படிச்சேன் அங்க. அப்படியா? இப்ப என்ன படிக்கீங்க? பிஎஸ்டி. நான் எக்கனாமிக்ஸ் படிச்சேன். அப்படியா? நல்ல பேராசிரியர் ஒருத்தர் சதாசிவம்னு அங்க உண்டு, இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. தெரியும். எந்த வருஷம்ப்பா படிக்கீங்க? செகண்ட் இயரா தேர்ட் இயரா? தேர்ட் இயர். ஏப்பா நான் தான் உங்களுக்கு சீனியர்னு சொல்லணும். சந்தோஷம் சந்தோஷம்ப்பா. உங்க குலதெய்வம் எது? நீ சிறப்பா கொண்டாடினீங்களா? பொங்கல் வச்சீங்களா? இனி பொங்கல் வச்சீங்களா? ஏன்னா அம்மா வைக்க சொல்லிட்டு பாத்துக்கிட்டு நிப்பாங்க சிலரு. அம்மா வச்சு அம்மா வந்து பொங்கல் வைக்க நம்ம பாத்துக்கிட்டு இருப்போம். அப்படி இருந்தேடா நீங்களே வச்சீங்களா? அம்மா இனிப்பு பொங்கல் வச்சாங்க, நான் வெண்பொங்கல் வச்சேன். ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல அருமையான நல்ல இதுமா நல்ல சந்தோஷமா கொண்டாடினீங்கல்ல? சந்தோஷமா கொண்டாடணும். உங்க அண்ணன் வாச அண்ணாமலை குழுவினர் வந்து தமிழ்நாடு அளவுல ரொம்ப ஃபேமஸ். ஆமா. அவருடைய உங்களுடைய குலதெய்வம் எதுமா? உங்களுடைய குலதெய்வம்? எங்களுடைய குலதெய்வம் அழகப்பசாமி. 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 அழகப்பசாமி தானம்மா? ஆமா. எந்த ஊர்ல இருக்காரு அவரு? சரிங்கம்மா. அழகப்பசாமி. நானும் போய் சாரல் டிவில இந்த பொங்கலுக்கு பாடணும், ஏதாவது ஒரு பாட்டை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டா அந்த பேர் சொன்னான் பாருங்க. 2 வரியில ஒரு பாட்டு சொல்லட்டுமா? என்ன வயது? அப்படி சின்ன வரியிலேயே சொல்லலாம் பாருங்க. சொல்லுன்னு உடனே சொன்னான் பாருங்க. ஊரெல்லாம் ஒரே தோசை பாடுறீங்கன்னா உண்மையிலேயே அடுத்த காலர் வரிசையில் நிக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். எந்த ஊருமா உங்களுக்கு? ரெட்டியப்பட்டி. அம்மா பேரு? இந்திரா ஹாசினி. நல்ல ப்ரோக்ராம் சாரல் டிவில பாத்தீங்களா? பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா. பொங்கல் வாழ்த்து எல்லாருக்கும் சொன்னீங்களா? நீங்க பொங்கல்லாம் வச்சீங்களா? பொங்கல்ல வித்தியாசமா ஒரு பொங்கல் வைக்காங்களாம் இப்போ. அப்படியா? ஆமா. ஏதோ டால்டா நெய் எல்லாம் ஊத்தி அப்படி ஒரு பொங்கல் கற்கண்டெல்லாம் போட்டு
ஏம்மா என்ன அக்கா என்னாச்சு சவுண்ட காணும்? சரி உங்க குலதெய்வம் எதுமா? உங்களுக்கு குலதெய்வம் அண்ணன் வாசு அண்ணாமலை குழுவினர் வந்திருக்காங்க. வெளியப்ப சாஸ்தா. அப்ப நம்ம சொந்த பந்தங்கள்லாம் வந்திருக்காங்க. வெளியப்ப சாஸ்தா பத்தி படிக்கணும் அப்படிதானம்மா? வெளியப்ப சாஸ்தா. வெளியப்ப சாஸ்தா குறுக்கள் வெட்டி அப்படிதானம்மா? குறுக்கள் வெட்டி வெளியப்ப சாஸ்தா சாமி பத்தி அவர் ஒரு வகையான ஐயனார். ஐயனார். அவ எங்க குலதெய்வம் ஐயா சொல்லுங்கம்மா. அம்மா பேர் சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டம் ஆவரம்பட்டில இருந்து பேசுறோம். திருநெல்வேலி மாவட்டம் ஆவரம்பட்டி. ஆவரம்பட்டியில இருந்து பேசுறீங்க. சென்னிகுளம் பக்கத்துல. சென்னிகுளம் பக்கம். ரொம்ப அருமையான ஊர். சென்னிகுளம் அண்ணாமலை கவிராயர் ஊர் வேணுமா? அண்ணாமலை கவிராயர்ல ஒரு பாட்டு வேணும். அண்ணாமலை கவிராயர்ல அண்ணாமலை கவிராயர். உங்க பேர் சொல்லுங்க. கனகலட்சுமி. அண்ணாமலையார் பேர்ல அண்ணாமலை. ஆமா அண்ணாமலை கவிராயர் அங்க ரொம்ப ஃபேமஸான ஆளு. காவடி சிந்து பாடினவர் அப்படிதானே? காவடி சிந்தல பாடி இருக்காரு. தமிழ் புஸ்தகத்துல நிறைய அவர் கேள்வி கேட்பாங்க. அவர் ஒரு கதை சொல்லி இருப்பாருமா. கழுகுமலையில கடல் இருந்தது. ஹலோ, அண்ணாமலை பாட்டு பாடிடுவாங்க. அண்ணன் பாடிடுவாங்க. அண்ணாமலை கலம்பகம் இருக்கு, கவிராயர் இருக்கு. நம்ம அண்ணாமலை அவர் தானே. அவ எங்க குலதெய்வம் ஐயா தமிழ் எழுதியிருக்கார். அவர் ஒரு வாரத்தை பக்தர்கள் எல்லாரும் போய் கடல்ல குளிச்சாங்க. குளிக்கும் போது அவர்களுக்கு பசி எடுத்தது. அண்ணாக்க மேல பார்த்தாங்க. மேல இருந்து தேனடையில இருந்து தேன் விழுந்ததுன்னு அழகா அந்த கவிதைகள்ல நல்ல போய் சிறப்பான தமிழ். அது பிஏ தமிழ்லயும் ஒரு சிலபஸா வச்சிருக்காங்க. சிறப்பா கேட்டாங்க. இப்ப அடுத்த நேரம் நமக்கு வந்து நிலையத்துல காத்திருக்காங்க. பார்ப்போம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. வணக்கம். அருணாச்சலபுரத்துல இருந்து அன்னலட்சுமி பேசுறேன். அருணாச்சலபுரத்துல இருந்து அன்னலட்சுமி. சரிம்மா, பொங்கல்லாம் சிறப்பா கொண்டாடினீங்களா? சிறப்பா கொண்டாடணும். ஊர்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பூரா கரும்பு சக்கை வகையெல்லாம் கிடக்கா? சாப்பிட்டு பிறகு கரும்பு சாப்பிடும் போது நீங்க அதுல வந்து சுண்ணாம்பு சத்து இருக்கு. அப்புறம் பசி தண்ணிய பிள்ளைய குடிச்சிடக்கூடாது. வாய் பூரம் புண்ணாயிரும். அதனால கரும்பு சாப்பிட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்ச பிறகு தண்ணி குடிக்க சொல்லுங்க. நீ பொங்கல்லாம் வச்சுட்டீங்களா? என்னவரு? சரி, அம்மா பேர் என்னவரு? எங்க அம்மா பேரா? உங்க பேரு? அன்னலட்சுமி. ரைட்டுமா. அருணாச்சலம். அருணாச்சலபுரம். ஐயனாரை பத்தானமா? ஐயனார். ஐயா வேளையான வேளை
போயிருக்கீங்க. அங்க நிறைய ப்ரோக்ராம் ஊர் உங்களுக்கு பூரா அந்த ஊர்லயும் வந்து விசிறிகள் இருக்காங்க. அதனால இப்ப அடுத்த நேர் வந்து நிலையத்துல காத்திருக்காரு. இப்ப பொதுவா வந்து நம்ம சின்ன பிள்ளைல இருந்து கரும்பு தும்போம். கரும்பு திங்கிறது நல்லது. ஆனா தண்ணியை குடிச்சுட்டா வாய் பூரா நெஞ்சிரும் பொத்துரும். ஏன்னா சுண்ணாம்பு சத்து அதுல அதிகமாக இருக்கிறதுனால சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது நாளைக்கு பூரா டாக்டர்கிட்ட வரிசையில நிற்பாங்க. உடனே அவர் சொல்லுவார், கரும்பு சாப்பிட்டீங்களா? அப்படி நாம சாப்பிட்டோம். தண்ணி குடிச்சீங்களா? தண்ணி குடிச்சோம். உடனே குடிக்கக்கூடாது. அது அழகா வந்து என்ன செஞ்சாங்க இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்த நேரம் நிலையத்துல காத்துட்டு இருக்காரு. வாங்க. ஹலோ ஹலோ, யாரு சொல்லுங்க சார். ஐயாபுரத்துல பேசுறோம். ஐயாபுரம். ஐயாபுரம். உங்க பேர் சொல்லுங்க. பாண்டியன். என்ன பேரு? எஸ்.எஸ். பாண்டியன். எஸ்.எஸ். பாண்டியன். ஐயா வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ணாமலை குழுவினருக்கும் சாரதிக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். அண்ணாமலை அண்ணா வர வந்திருக்காரு. ஆமா, அவருடைய பாடல்கள் எல்லாம் எங்க பார்த்தாலும் அவருடைய கேசட் நிறைய ஓடுது. கமிஷனர் ஊரு. ஆமா, இது நம்ம கமிஷனர் ஊர். அப்படிதானே? ஆமா ஆமா. வெங்காசி ஐயாபுரம் இல்ல, நம்ம புளியங்குடி ஐயாபுரம். ஆமா, புளியங்குடி ஐயாபுரம். ஐயாவுக்கு குலதெய்வம் எது? என்ன சார்? ஐயாவுக்கு குலதெய்வம், உங்களுக்கு குலதெய்வம் கருப்பசாமி. கருப்பசாமி. அவர் நம்ம சாமி. உங்க சாமி. நம்ம சாமி கருப்பசாமி எல்லாம் சொல்லுவாரு. இப்ப கருப்பசாமி நம்ம கூப்பிட்டுறோம். ராத்திரில நடு ரோட்ல யாரும் நடந்து வரக்கூடாது, கருப்பம் ஓடி ஆடுவாரு. ஏன்னா அவர் தான் காவல் தெய்வம் அப்படின்னு நாங்க சொன்னாங்க. பழைய ஆளுநர் சொன்னதுல கொஞ்சம் விஷயம் இருக்கு. ஏன்னா தெற்க தலை வச்சு பறக்கணும்பா, வடக்க தலை வச்சா அந்த மண்டையில இருக்கக்கூடிய அறிவு பூரா அதை எடுத்துரும், புவியீர்ப்பு விசை. அதனால தெற்க தலையை வைக்குமா, சாமி தூக்கி தூர போட்டோம்மா. அது ஏன்னா அப்படியெல்லாம் அந்த அறிவாற்றல் கூடுதல் ஐதீகம். அருமையா பாட்டீங்க. இப்ப அடுத்த நேர் நிலையத்துல காத்திருக்காரு. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. பேர் சொல்லுங்க. மேகலா. எந்த ஊரு? நெல்கட்டின் சேவல். நெல்கட்டின் சேவல் மேகலா. பொங்கல் வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் எல்லாம் வச்சீங்களா? பொங்கல் எல்லாம் வச்சீங்களா? காலையிலே வச்சாச்சு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல ஒரு வீட்டுல பொங்கல் வச்சிருந்தாங்க. பொங்கல் வச்சுட்டேடான்னு கேட்டா நான் பார்க்கவே இல்லை. வெளியில வெளியில பொங்கலே வைக்கல, வீட்டுக்குள்ள கூடி இதுல வச்சிருந்திருக்காங்க, குக்கர்ல. அதான் நெதம் வச்சு சாப்பிடலாமே. நல்லா கொண்டாடினா ஒரு மாதிரி சவுண்ட் உள்ளோடியே போகுது. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க பொங்கல் அன்னைக்கு. அந்த பச்சரிசி சாதத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே கலந்துட்டு இருக்கு. அது உண்மையிலே நல்லதுதான்.
சரிங்கம்மா, வாழ்த்துக்கள். உங்க அண்ணாமலை குடிமீற அண்ணன் வந்திருக்காங்க, நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. உங்களுடைய குலதெய்வம் சாமிமா, உங்களுக்கு ஏதாவது சாமி பாட்டு கேளுங்க. உங்க குலதெய்வம் சேர்வாரன். 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 அவ எங்க குலதெய்வம் மையா சேலத்துல இருக்காரு. சேர்வாரன் சாமி சேலத்துல சேர்வராயன் மலைன்னு சொல்லி உச்சியில இருக்காரு. அந்த உச்சி மலைக்கு வந்து ரொம்ப உயரமா போகணும். வண்டியெல்லாம் ரொம்ப பக்குவமா வச்சு நல்லா பிரேக் பிடிக்க மாதிரி வண்டி வச்சுட்டு தான் மேல ஏறணும். அப்படி ஒரு அருமையான மலை. அதுல சேர்வராயன் சாமி இருக்காரு. அதுல ஒரு குகையும் இருக்கு. அந்த குகை வழியா வந்தா சேலத்துக்கே வந்துடலாம்னு சொல்லி சொல்றாங்க. உண்மைன்னு தெரியல, இருந்தாலும் சிறப்பாக படியாச்சு. அடுத்த நிலையத்துல இருக்காரு. ஹலோ வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு மாரிக்கனி. மாரிக்கனி எந்த ஊர் சார்? மாரிக்கனி. மாரிச்சாமியா? மாரிக்கனி தானே? மாரிக்கனி. ஆமா, மாரிக்கனி அரியநாயபுரம். அரியநாயபுரம். ஆமா சார். மிகச்சிறப்பான ஊர் இல்லையா? எப்படி சார்? மிகச்சிறப்பான ஊர் உங்க ஊரு. ஆமா சார். ஆமா, அருமையான ஊரு, நல்ல மக்கள். இன்னைக்கு பொங்கல் எல்லாம் சிறப்பா கொண்டாடினீங்களா? பொங்கல் நல்லா சிறப்பா கொண்டாடிச்சு. சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொன்னீங்களா? எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிடலாம். சரியா ஐயா, வைகுண்டரை பத்தி ஐயா ஏதாவது படிப்பாங்களா? ஐயா வைகுண்டரை பத்தி ஐயா படிப்போம். சரியா, எல்லாத்துக்கும் படிங்கய்யா. நன்றி ஐயா. அவர் எங்க குலதெய்வம் ஐயா பொதுவாக கோயிலுக்கு போகும்போது, இப்போ திருச்செந்தூர் கோயில்கள் எல்லாம் போகும்போது, பெரிய பெரிய கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போகும்போது சட்டையை கழிச்சிட்டு போனோம்னா, எதுக்குன்னா அந்த மூல கிரகத்துல வந்து லைட் வெளிச்சம் இருக்காது. லைட் வெளிச்சம் இல்லாத இடத்துல, சாமி இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த அயனின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அயனிகள் அந்த இருட்டுதான் வந்து இருக்கும். அது வந்து மனிதனுடைய நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அயனி. அதனால மூல கிரகத்தை வடிவமைக்கும் போது லைட் வெளிச்சம் நிறைய இல்லாம என்ன செய்வாங்க, வடிவமைப்பு. அதனாலதான் எட்டி எட்டி பார்க்கான் சாமி, அப்படி எட்டி எட்டி பார்ப்பான், தெரிய மாட்டாங்கன்ட்டு. அதனால ஒவ்வொரு வருடமும் கோயிலுக்கு நம்ம போறது, ஒவ்வொரு வாரமும் போறது, தினமும் போறதுலாம் நல்லது. எவ்வளவுக்கு எவ்வளவு இயற்கையோட நாம போய்கிட்டு இருக்கோமோ அப்ப வரைக்கும் மனுஷன் நல்லா இருப்பான். செயற்கையில ஆரம்பிச்சிட்டான். அதனால நீங்க அதை அந்த வகையில அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த சேவைன்னு அடுத்த நேரத்துல காத்திருக்கேன். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
சொல்லுங்க ஐயா, பெயர் சொல்லுங்க. என் பேர் ரவி செல்வம். உங்க பேரு? ரவி செல்வம். ரவி செல்வம். எந்த ஊரு? ஊரு ரெட்டைகுளம். 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 ஐயா, குலதெய்வம் இந்த டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. டிவி வால்யூமை குறைச்சுக்கோங்க. உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஐயா, குலதெய்வம் இது இங்க கோயிலும் புலியூர் மாடசாமி. புலியூர் மாடசாமி. புலியூர் மாடசாமியா? புலியடி மாடசாமி. புலியடி மாடசாமி. அப்படி சொல்லுங்க. மாடசாமி. புலியடி மாடசாமி. புலி போல வருவாரு. ஆமா. ஐயா வேலையான பொங்கல்ல வெள்ளை அடிப்பாங்க, காவி அடிப்பாங்க. வெள்ளை எதுக்கு அடிக்காங்க, காவி எதுக்கு அடிக்காங்கன்ட்டு வாரியார் சுவாமிகிட்ட கேட்பாங்க. இப்படி சுண்ணாம்பு மாதிரி பூரா நெத்தி பூரா சுண்ணாம்பு அடிச்சுட்டு வரைகலன்னு வாரியார் சுவாமிகிட்ட கேட்டதும் உயிர் உள்ள இடத்துக்கு தான் சுண்ணாம்பு அடிப்போம். வீடு வந்து உயிர்கள் வாழக்கூடிய இடம், அதனால வெள்ளை அடிச்சு என்ன செய்யணும் இருக்கணும். அது மாதிரி இது கடவுள் வாழக்கூடிய இடம், அதனால நான் நெத்தியில பட்ட போடுறதுன்னு சொல்லி வாரியார் சொல்லுவார். அந்த காவி எதுக்கு அடிக்கன்னு கேட்டதும் எந்த நேரமும் சந்தோஷமா இருந்துடக்கூடாது, கொஞ்சம் இறைவனை தேடணுங்கிறதுக்காக என்ன அடிக்கும், காவி அடிக்கும். ஒரு பட்டை வெள்ளை அடிப்போம், ஒரு பட்டை காவி அடிப்போம். அப்போ ஒருக்க சந்தோஷமா இருக்கணும், ஒருக்க சாமியும் தேடணுங்கிறதுக்காக கொடுத்தான். நீங்க அந்த வகையில நல்ல பாடல்கள்லாம் பாடி மக்களை வந்து அந்த இதுக்கு கொண்டு வந்துருக்கீங்க. சரி, அடுத்த காலரை பார்ப்போம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்க. சாம்பரோடரையா? ஆமாப்பா. பேரு? சுரேஷ். சார், பொங்கல் வாழ்த்துக்கள் சார். பொங்கல் வாழ்த்துக்கள். என்ன செஞ்சிருக்கீங்க இப்போ? என்ன படிச்சிட்டு இருக்கீங்களா, வேலை பார்க்கீங்களா? வேலையெல்லாம் நல்லா போய்கிட்டு சார்? ஆமா சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க சார், பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஒவ்வொரு வருடம் இந்த விழாக்களை வந்து சிறப்பா கொண்டாடணும். மங்கிக்கிட்டே போகுது, உடல் உழைப்பு குறையுது. அதனால இந்த விழாக்கள்லாம் மறுபடியும் கரும்பை தூக்கி சாப்பிட்டு இப்படி எல்லாம் இருந்த காலம் போய் இப்ப பூரா மிக்சிலையும் கிரைண்டர்லையும் வச்சு ஆட்டுதான். கரும்பு ஆட்டி ஜூஸ் குடிக்க அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால நல்ல உங்களுடைய குலதெய்வம் ஐயா, குலதெய்வம் சொல்லுங்க. குலதெய்வம், உங்க குலதெய்வம்? புலியடியா? வேலையான வேலையா
கர்ப்பசாமி பாடல்கள் வந்து மிகச்சிறந்த கட்டிக்காரர். ஆமா ஆமா. அவர் வந்து அந்த காலத்துல சினிமாவில எல்லாம் நிறைய வர வேண்டிய ஒரு ஆள். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த என்ன செஞ்சாரு, சில நேரத்தில் அந்த நாட்டுப்புற பாடல்கள் வந்து மிகவும் செழுமையான ஒரு இடத்தை அடைவதில்லை. இருந்தாலும் இந்த மேளமும் உரிமையும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கமலஹாசன் ஒரு பேட்டி கேட்டாங்க. அவர் அழகா சொன்னார், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த சவுண்டு இசைகள்லாம் எனக்கு பிடிக்கும், நான் இசையோடு என்றும் வாழ்கிறேன்னு சொல்லி அழகா சொன்னார். அதனால நீங்க நல்லதொரு இசையை வேற கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப அடுத்த நேரம் காத்துட்டு யாருன்னு டிவி வால்யூமை குறைங்க. ஹலோ, டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கோங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நாங்க நவாச்சோல இருந்து வி பரமசிவன். நவாச்சோலையில இருந்து வி பரமசிவன். ஆமா சார். ஐயாவுக்கு இன்னைக்கு பொங்கல்லாம் சிறப்பா கொண்டாடினீங்களா? சிறப்பா நாங்க நாளைக்கு தான் கொண்டாடுவோம். நாளைக்கு ஆடு வச்சிருக்கோம், மாடு வச்சிருக்கோம். நாளைக்கு மாட்டு பொங்கல். இன்னைக்கு எந்த பொங்கல் நம்ம உழவர் திருநாள் பொங்கல் கொண்டாடலையா? ஆமா சார். நேரம் கொண்டாடணும், 4 நாள் பொங்கலையும் கொண்டாடணும். ஆமா சார். இல்ல சார், நாளைக்கு வீட்டுல எல்லாம் சொல்லிட்டாங்க, நாளைக்கு கொண்டாடணும்னு சொல்லிட்டாங்க சார். மாட்டு பொங்கல் கொண்டாடணும்ட்டாங்க. ஆமா சார். சரி, சந்தோஷம் சந்தோஷம். அது ஒரு செல்வம், மாடுன்னா செல்வம்னு அர்த்தம் தமிழ்ல. ஆமா சார். அதனால செல்வம் பிழைக்கிறதுக்காக நாளைக்கு நல்ல மாட்டு பொங்கலையும் கொண்டாடுங்க. அடுத்த ஒரு நாள் காணும் பொங்கல்னு. காணும் பொங்கல் உறவினர்களை காணக்கூடிய பொங்கல். ஆமா சார். சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வரணும், இல்லாட்டி அவங்கள போய் பார்க்க போனோம். ஆமா சார். ஆமா சார். கூட பிறந்த தம்பிய ஒருத்தன் வந்து மாமான்னு கூப்பிடுதான். அப்படியா? ஆமா, கூட பிறந்த தம்பிய அவன் மகன் வந்து மாமான்னு கூப்பிடுதான், சித்தப்பான்னு கூப்பிடுறது பேரு. அப்போ உறவு முறைகள்லாம் இப்ப என்ன செஞ்சிருச்சு, மங்கிக்கிட்டே வருது. அதனால இந்த பொங்கல் 4 பொங்கல் இருக்குன்னு சொல்லணும். பொங்கல் 4, 1 போகிங்கணும், 2 தை பொங்கல், 3வது மாட்டு பொங்கல், 4 காணும் பொங்கல்னு சொல்லணும். ஐயாவோட குலதெய்வம் சொக்கம்பட்டி ஆத்தரி கற்பன். சொக்கம்பட்டி கற்பன், ஆத்தரி கற்பன். எங்க குலதெய்வம் எங்களுக்கு மாயாண்டி சொடலை, உங்களுக்கு சொடலை. நமக்கு வந்து கருப்பசாமி, ராசவாளையம் கருப்பசாமி, உங்களுக்கு மாயாண்டி சொடலை. அது எதுக்கு வச்சாங்கன்னா அந்த காலத்துல இந்த சுடுகாட்டு பக்கத்துக்கெல்லாம் வந்து எவனும் போக மாட்டான். ஏன் நான் மாயாண்டி சொடலை அங்க காவல் காத்துட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு மாயாண்டி சொடலை, எனக்கு ராசவாளையம் கருப்பசாமி. அதுல ஐயனார் கோயில்ல அவர் இருக்காரு. கருப்பசாமி ஐயனாருங்கிறது ஐயப்பன் தான். ஐயனாரு சாமிங்கிறது ஐயப்பன் தான். அதனால அவங்க ஒருவேளை ஐயனாரு சாமி பாடிட்டோமே நினைச்சு ஐயப்பன் பாட்டு இருந்தால் நீங்க பாடிடலாம். நேயர்கள் கேட்பாங்க. அடுத்த நேயர் கேட்காரு, வாங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பொங்கல் வாழ்த்துக்கள் சார். சார் நான் களக்குடி, காக்கூர்ல இருந்து பேசுறேன். எங்க இருந்து? களக்குடி. 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 உங்க ஐயா பேரு? களக்குடி சார். உங்க பேரு ஐயா பேர் சொல்லுங்க. உங்க பேரு? என் பேர் குமரேசன். குமரேசன். களக்குடி குமரேசன். களக்குடி குமரேசன். ஐயா, இன்னைக்கு தை பொங்கல் நல்ல சிறப்பா கொண்டாடினீங்களா?
நல்ல பொங்கல் வாழ்த்துக்கெல்லாம் சொல்லியாச்சு. பொங்கல்லாம் வெளியில வச்சு கொண்டாடினீங்களா வீட்டுல வச்சு கொண்டாடினீங்களா? வெளியில வச்சு கொண்டாடினீங்களா எங்க வச்சு கொண்டாடினீங்க? வீட்டுக்குள்ளேவா? எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லி எங்க மாட்ட எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லியாச்சு. இல்ல குக்கரா பானையான்னு மண்பானையில வச்சா? இல்ல குக்கர்ல பொங்கலா மண்பானை பொங்கலா? மண்பானை பொங்கல். மண்பானை அருமையா. நாங்க கிராமத்துக்கு அங்கதான். நல்லா கொண்டாடுறீங்க. சிறப்பு சிறப்பு. உங்களுக்கு ஒரு நம்ம இதுல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு தட்டுங்க வாழ்த்துக்கள். எனக்கு குக்கர்ல வந்து செஞ்சிருந்தாங்க பொங்கல். குக்கர்ல போட்டு பொங்கல் வச்சு எங்க கொண்டாந்து சாப்பிடுங்க. அதனால இப்ப நிலையத்துக்கு கூட ஒரு அம்மா கொண்டு வந்துருச்சு குக்கர்ல பொங்கலை வச்சு. மண்பானை வந்து குளிர்ச்சி ஐயா. அதனால உங்க கடவுள் உங்க குருதன் உங்களுடைய தெய்வத்தை குல தெய்வத்தை சொல்லுங்க. சரியா? சுடல வேம்படி சொல்லு. ஐயாவானே சுடல தெய்வம். மாயாண்டி மயானம் போன நாள் மாயாண்டி, சுடருளியில் பிறந்த நாள் சுடலமாட, மாயாண்டி சுடருளியில் பிறந்ததுனால அதுக்கு சுடலமாட, முண்டமாக பிறந்ததுனால முண்டசாமி. இப்ப நேர்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இடைவேளை விட்டு அடுத்து தொடரும். மீண்டும் பார்ப்போம். பரிசு ரூபாய் 1000 மதிப்புள்ள கேமரா மொபைல் 20 நபருக்கு. 5ஆம் பரிசு 25